வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, விடுதலையாகும் செந்தில் பாலாஜி. நீதிமன்றம் அதிரடி. செந்தில் பாலாஜி தம்பி கொடுத்த வாக்குமூலம். அதாவது அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பென்டிரைவில் அமலாக்கத்துறையினர் திருத்தம் செய்துள்ளனர் என அவர் தரப்பு வழக்கறிஞர் அரியாமா சுந்தரம் அவர்கள் வாதிட்டார். சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தடை சட்டம் வழக்கில் அமலாக்கத்துறையால் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி 3வது முறையாக முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு நீதிபதி அள்ளி முன்பு விசாரணைக்கு வந்தபோது செந்தில் பாலாஜி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் அரியாமா சுந்தரம் அவர்கள் ஆஜராகி இந்த வழக்கில் ஆவணங்கள் திருத்தப்பட்டு உள்ளதாகவும் அதற்கான ஆதாரங்கள் தாக்கல் செய்யப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் செந்தில் பாலாஜியின் வங்கி கணக்கில் இருந்த உண்மை தொகைகளை திருத்தமாக பொய் புகாராக அளிக்கப்பட்டு உள்ளதாகவும் அதற்கான ஆதாரங்களை மேற்கோள் காட்டி வாதிட்டார். அதேபோல குற்றம் நடைபெற்றதற்காக கூறப்படும் ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த வங்கி பண வர்த்தனைகளை இந்த வழக்கில் அமலாக்கத்துறை சேர்த்துள்ளதாகவும் செந்தில் பாலாஜியிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட பென்டிரைவில் இருந்த தகவல்கள் திருடப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்தார். அதேபோல விவசாயம் மூலம் கிடைத்த வருமானத்தை அமலாக்கத்துறையினர் கணக்கில் கொள்ளவில்லை எனவும் ஆவணத்தில் உள்ள தேதிகளை விசாரணைக்கு ஏற்ற வகையில் அமலாக்கத்துறை மாற்றியுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். ஏற்கனவே செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். அமலாக்கத்துறை தரப்பில் கூடுதல் சொலிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசன் அவர்கள் ஆஜராகி கடந்த 2016 முதல் 2017ஆம் ஆண்டிற்கான இடைப்பட்ட காலத்தில் குறிப்பிட்ட வங்கி கணக்கில் திடீரென பல லட்சம் கணக்கில் ரூபாய் டெபாசிட்டுகள் செய்யப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்தார். அவரது வீட்டிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பென்டிரைவில் வேலைவாய்ப்பு தொடர்பாக யார் யாரிடம் இருந்து எவ்வளவு தொகை பெறப்பட்டது என்றும் அவர்களின் பெயர்கள் உள்ளிட்ட விவரங்கள் இடம்பெற்றிருந்ததாகவும் வங்கி ஆவணங்களை திருத்தியதாக கூறும் குற்றச்சாட்டுகள் ஏற்புடையதில்லை என்றும் தெரிவித்திருந்தார். அதேபோல மனுதாரர் சட்டவிரோதமாக பணம் பெற்றார் என்பதற்கான முகாந்திரம் உள்ளதாகவும் அதற்கான அனைத்து ஆவணங்களும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்தார். அதேபோல செந்தில் பாலாஜியிடம் விசாரணை நிறைவு பெற்றதாகவும் சாட்சிகளின் வாக்குமூலம் பெறப்பட்டால் மேற்கொண்டு விசாரணை நடத்த தேவையில்லை என்றும் கூறினார்கள். அதேபோல இலக்கா இல்லாத அமைச்சர்களாக இன்னும் தொடர்வதால் சமூகத்தில் அதிகாரமிக்க நபராக தொடர்வதாகவும் தெரிவித்தார். கரூரில் வருமான வரித்துறையினர் சோதனையின் போது வருமான வரித்துறை அதிகாரிகளை 50க்கும் மேற்பட்டோர் தாக்கியதாகவும் உடனே அவர்களுக்கு கீழமை நீதிமன்றத்தால் ஜாமீன் பெற்றதாகவும் செந்தில் பாலாஜியின் அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் ஜாமீன் பெற்றதாகவும் தெரிவித்தார். செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் அவர்கள் தற்போது வரை விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்காமல் தலைமறைவாக உள்ளதாகவும் தெரிவித்தார்கள். எனவே செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் வாதிட்டார்கள். இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் ஜனவரி 12ஆம் தேதி தீர்ப்பு வழங்குவதாக நீதிபதி அள்ளி அவர்கள் தெரிவித்தார். மேலும் தற்போது செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் விசாரணைக்கு வரும் பட்சத்தில் செந்தில் பாலாஜி விடுதலையாக அதிக வாய்ப்புள்ளதாகவும் நீதிபதிகள் தரப்பிலிருந்தும் கூறப்படுகிறது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.